நேற்றைய வகுப்பில் நாம் என்னவெல்லாம் பேசினோம் முக்கியமான கருத்துக்களாக அப்படின்னு சில பேருக்கு நான் சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். அவங்கள யாராவது தயாராக இருக்கீங்களா? மியூட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஐயா. என்ன கருத்துக்களை பேசணும்? சொல்லுங்கள். சொல்லுங்கள். கேட்குதுங்க ஐயா. 700 கோடி உலக மக்களின் 95 லட்சம் கவலைகளை ஆத்ம ஞானத்தின் மூலம் அத்தனை கவலைகளையும் நீக்கலாம் என்று. பியூட்டிஃபுல். லக்ஷ்மணன் ஐயா கலக்கிட்டார். இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்களை இன்னொரு முறை நான் சொல்லுகிறேன். அதாவது உலகம் முழுக்க 700 கோடி உலக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய மனக்கவலைகளும் லாரிகளாக மனக்கவலைகளை சுமக்கிறார்கள். அப்போது ஒவ்வொருவருக்கும் மனக்கவலைகள் எத்தனைன்னா நாளுக்கு நாள் அது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பல கவலைகள் பிறக்கின்றன, மறைகின்றன. இருப்பினும் மொத்த கவலைகள், ஒரு மனிதனுடைய மொத்த கவலைனாலே நிறைய இருக்கும். ஆனால் 700 கோடி உலக மக்களினுடைய மொத்த கவலைகள் ஈக்குவல் டு 95 லட்சம் கோடி கவலைகள். 1 கோடி 2 கோடி இல்லை, லட்சம் கோடி. அதுவும் 1-2 லட்சம் கோடி அல்ல, 95 லட்சம் கோடி. 95 லட்சம் கோடி மனக்கவலைகளை ஆத்ம ஞானம் என்கிற சிங்கிள் ஞானம், ஒரே ஒரு ஒற்றை ஞானம் தீர்க்க வல்லது. அப்படிங்கிறது உலகிலேயே அதிசயத்தில் முதன்மையானது. உலகில் 7 அதிசயம் உள்ளது என்று கூறுவார்கள். அந்த 7 அதிசயங்களையும் தூக்கி சாப்பிட்றோம் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய மகிமை. எனவே இது அனைத்து மக்களின் அனைத்து வகையான கவலைகளையும் நீக்கும் சக்தி கொண்டது. ஆகையால் இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை லக்ஷ்மணன் ஐயா மீண்டும் நினைவு கூர்ந்து வெற்றிகரமாக அந்த கருத்தினை முழுமையாக ஒப்படைத்தமைக்கு அவருக்கு ஒரு கரவோசை கொடுத்து விடுவோம். நல்லது, நன்றி. இப்போது வேறு யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா நேற்றைய வகுப்பிலிருந்து? இல்லை. சொல்லுங்கள் ஐயா. யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்கள். பியூட்டிஃபுல். ஆமாம். பியூட்டிஃபுல். நல்ல ஒரு ஞானம் இது. சொல்லுங்கள். மீண்டும் கூறவா? நான் சொல்லவா? அதாவது எந்த ஒரு ஞானத்தை நீ பெற்றால் இதற்கும் மேலான உயர்ந்த சிறந்த உன்னதமான ஒரு ஞானம் நீ பெற வேண்டியதே இல்லை என்கிற மனநிறைவையும் திருப்தியையும் நிம்மதியையும் தருகிறதோ அந்த ஞானமே ஆத்ம ஞானம் மட்டுமே ஆகும். ஸோ ஆத்ம ஞானத்தை பெற்றவன் வேறு எந்த ஞானத்தையும் பெற வேண்டியதில்லை. ஒரு உதாரணத்துக்கு விஞ்ஞானத்தை எடுத்துக்கங்க. மேக்ஸில் அதாவது +2 முடித்ததுக்கப்புறம் பல கோர்ஸ் பண்ணுறோம். சில பேர் பிஎஸ்சி பண்ணுறாங்க, அதுக்கு மேலே எம்எஸ்சி பண்ணுறாங்க, அதுக்கு மேலே எம்ஃபில் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே பிஹெச்டி பண்ணுறாங்க. இப்படி படிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் ஒரு பிஹெச்டி வாங்கினாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பிஹெச்டி வாங்குகிறாங்க. இன்னும் வேறு துறையில் இறங்கி அவங்க கோர்ஸ் பண்ணுறாங்க. எத்தனை கோர்ஸ் படித்தாலும் நமக்கு மனசு என்ன சொல்லுது? இது பத்தலைன்னு தான் சொல்லும். ஏன்னா அதாவது ஞானங்களில் விஞ்ஞானங்களில் உயர்ந்ததுன்னு ஒன்று கிடையாது. அந்த உயர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானம். மெய்ஞானங்களிலும் அது மாதிரி இருக்குது நிறைய. ஆனால் ஆத்ம ஞானம் மட்டும்தான் அனைத்து ஞானங்களிலும் மிக உயர்ந்தது ஆத்ம ஞானம் மட்டுமே. அப்போ மிக உயர்ந்ததை அடைந்து விட்டால் மற்றது எதையுமே அடைய வேண்டியதில்லை என்பது பொருளாகும். ரைட்டா? ஏன்னா ஒருவன் மேக்ஸில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான்னு வைங்களேன். மேக்ஸில் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியில் 100க்கு 100 எடுத்துட்டான்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவன் டாப் மோஸ்ட் மார்க்கே அதுதான். எனவே அதுதான், அதைவிட உயர்ந்தது என்று ஏதும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதனால் அந்த மேக்சிமம்
நாலேஜ் அல்லது அதிகபட்ச ஞானம் என்று ஒன்று உண்டென்றால் அது ஆத்ம ஞானம் மட்டுமே. நாம் ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டால் மனநிறைவோடு வாழலாம், நம்முள் நாமே அமைதியாக வாழலாம், நம்முள் நாமே ஆனந்தமாக வாழலாம், இன்பமும் துன்பமும் சமம் என்ற நிலையில் வாழ முடியும். இந்த நிலையில் வாழ்பவன் மனித உருவில் இறைவனாக வாழ்வதாக பொருள்படுகிறது. இந்த நிலையில் வாழ்பவன் மனித உருவில் இறைவனாக வாழ்கிறான் என்று பொருளாகிறது. அத்தகைய ஞானத்தை நினைவுபடுத்திய சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எல்லோரும் இருகரம் கூப்பி அவர்களுக்கு சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்வோம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். வெரி குட், வெரி குட். நல்லது. அடுத்தபடியாக நாம் வகுப்புக்கு வரலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இன்றைய வகுப்பிலும் 1 or 2 ஒர்க்கு கொடுப்பேன். அதில் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாரானும் அதில் யார் விருப்பம் இருக்கோ அவங்க நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு நேற்றைய வகுப்பில் என்ன பார்த்தேன்னு கேட்கும்பொழுது அந்த ஞானத்தை நினைவுபடுத்தலாம். இதுக்காக என்னென்னா ஒரு 5 minutes 10 minutes அதிகமாகும், தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேற்று கற்ற ஞானத்தை இன்று ஒரு முறை ரீகால் செய்யும்போது அந்த ஞானமானது நம் மனதில் அதிகமாக பதிகிறது, ஆழமாக பதிந்து விடுகிறது. எனவே தான் நமக்கு அதை ரீகால் பண்ணுற ஒர்க்கு நமக்கு தேவைப்படுகிறது. சரிங்களா? அதனால் நான் இந்த சீடர்களுடைய கோஆர்டினேஷனையும் எடுத்துக்கொள்கிறேன். எனவே தான் அது மற்றவர்களுக்கும் உற்சாகமாகவும் உந்துதலாகவும் இருக்கும். சரிங்களா? நல்லது. சரி, இப்போது நேற்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஞானங்களை பற்றி பார்த்தோம், ஆத்ம ஞானத்தினுடைய மகிமையை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ஆத்ம ஞானம் எவ்வாறு கவலைகளை நீக்குகிறது என்றெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்பொழுது நாம் என்ன காண இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், மனிதனுடைய மனதிற்குள் கவலைகள் வந்து சேருவதற்கு 7 விதமான வாசல்கள் உள்ளன. அல்லது 7 விதமான கவலைகள் மனிதனுடைய மனதை தாக்கும் சக்தி கொண்டது. அல்லது மனிதனுடைய மனதை தாக்குகின்ற கவலைகள் 7 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இந்த 3 வகையில் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அந்த 7 வகை கவலைகளுக்கும் ஆத்ம ஞானம் கொடுக்கும் தீர்வை நாம் பின்பற்றி அதை மனதில் நிலைநிறுத்தி விட்டோமே ஆனால் நமக்கு ஆத்ம ஞானம் மனதில் நிலை நின்றுவிடும். அதன் பின்பு நம் மனம் பேரின்பத்தை அனுபவிக்க தொடங்கிவிடும். நாமே இறைவனாக வாழத் தொடங்கி விடுவோம். ரைட்டு. அதாவது நம்ம இறைவனை பார்த்து வேண்டுகிறோம். சிலர் என்ன வேண்டுவாங்க? ஐயா எனக்கு நல்ல படிப்பை கொடு, ஐயா எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடு, ஐயா எனக்கு நல்ல கணவனை கொடு. எல்லாமே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு கொடுத்த கல்வியும் நமக்கு கொடுத்த மனைவியும் நமக்கு கொடுத்த கணவனும் எல்லோரும் உயர்ந்தவர்களே. ஆனால் நமது மனம் திருப்தி அடைவதில்லை. அது நம் மனதில் உள்ள குறைதானே தவிர நமக்கு பெறப்பட்ட பொருட்களில் அது கொடுக்கப்பட்டது இறைவன். நமக்கு கொடுத்த அத்தனை உடைமைகளும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவே அதில் நாம் குறை காணக்கூடாது. எனவே நாம் அதில் இருப்பது போதும் என்கிற இருசொல் மந்திரத்தை பின்பற்றி உடைமைகளில் நாம் மனநிறைவு கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இருசொல் மந்திரத்தை நம்ம ஞானங்களில் அப்ளை பண்ணக்கூடாது. இருக்கிற நாலேஜே போதும், படித்த படிப்பே போதும், முன்னேற்றமே இருக்காது வாழ்க்கையில். இருக்கிற ஞானமே போதும் அப்படின்னா மேற்கொண்டு ஞானத்தை பெறவே மாட்டாய். எனவே தான் என்ன சொல்கிறாங்க? ஞானத்தில் உயர்ந்ததை அடைய வேண்டும். உயர்ந்தது எதுன்னு இப்போ தான் சத்தியமூர்த்தி ஐயா சொன்னார். எந்த ஒரு ஞானத்தை நீ பெற்றால் அதைவிட உயர்ந்த ஞானத்தை நீ பெற வேண்டியதில்லை என்கிற உயர்ந்த உன்னதமான ஒரு மனநிறைவை தருகிறதோ அதுவே ஆத்ம ஞானம் என்று குறிப்பிட்டார். அப்போ ஆத்ம ஞானம் தான் இட் இஸ் ஈக்குவல் டு சென்டம், செக்யூரிங் சென்டம் இன் எ சப்ஜெக்ட் ஃபார் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நிலையை அடைவது தான் ஞானங்களில் மனநிறைவு கொள்வது. உடைமைகளில் மனநிறைவு கொள்வது எப்படின்னு கேட்டால், இருப்பது போதும் என்கிற நிலையில் மனதை மாற்றிக்கொண்டால் நமக்கு இந்த வகையில் பார்த்தா கோடீஸ்வரனும் மனநிறைவு கொள்ளலாம், பிச்சைக்காரனும் கூட மனநிறைவு கொள்ளலாம். எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குது, எனக்கு வீடு இல்லையே நினைக்காத. இருப்பது போதும் என்று நினைத்து என்னென்ன இருக்கிறதோ அதற்கு நன்றி சொல்.
ஞானாம்பிகை மேடம் சொன்னாங்க, என்னென்ன வகையிலேயோ நன்றிகள் சொன்னாங்க. இந்த நன்றிகள் எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம சொல்கிறதே இல்லை. அதனால தான் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை என்கிற விரக்தி ஏற்படுகிறது. அவங்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஞானாம்பிகை மேடம் நமக்கு நன்றி சொன்னார்களோ அத்தனை விஷயங்களும் நாம் பெற்று இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது நாம் பெற்றது கடல் அளவு என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அந்த கடலளவு உடைமைகளை பெற்ற கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லவும் வேண்டும். எனவே இருப்பது போதும் என்கிற மனநிறைவோடு அவற்றோடு நீ வாழத் தொடங்கினால் உனக்கு மனநிறைவு உண்டாகும். இந்த 2 வகையான மனநிறைவுகளோடும் வாழ்பவன்தான் நிம்மதியாக வாழ முடியும். மனதை ஒருநிலைப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, ஐம்புலன்களையும் அடக்கி, இருமைகளை கடந்து, உடலை கடந்து, மனதை கடந்து ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்று வாழ முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். எங்கே சுற்றி போனாலும் அங்கே தான் வந்து நிற்கிதுங்க. அதனால் அந்த ஆத்ம ஞானத்தை அடைவது, அதன் மூலம் கவலைகளை எவ்வாறு நீக்குவது, இதை பற்றிய தெளிவான வகுப்பினை நாம் தொடர இருக்கிறோம். இப்பொழுது முதல் அதாவது ஆரம்பத்திலேயே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், 7 வகையான கவலைகளையும் நான் 7 விதமான கவலைகள், எல்லா கவலைகளையும் 7 விதங்களாக பிரிக்கலாம். அந்த 7 விதங்களை பற்றி முதலில் பேச இருக்கிறோம். 1 குற்ற உணர்ச்சி தரும் கவலை. 2 இழப்புணர்ச்சி தரும் கவலை. குற்ற உணர்ச்சி தரும் கவலை, இழப்புணர்ச்சி தரும் கவலை. குற்ற உணர்ச்சி தரும் கவலைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், மனிதனுடைய பாதி கவலைகளை நீக்கி விடுகிறது. இழப்புணர்ச்சிக்கு தரும் கவலைகள் என்ன பண்ணுதுன்னா, மீதமுள்ள பாதி கவலைகளையும் நீக்கிவிடுது. அப்போ எவன் ஒருவன் குற்ற உணர்ச்சி, இழப்புணர்ச்சி 2 கவலைகளிலிருந்தும் விடுபடுகிறானோ அவன் மொத்த கவலைகளிலிருந்தும் விடுபடலாம். சரிங்களா? இது 1 2. 1 குற்ற உணர்ச்சி, 2 இழப்புணர்ச்சி. 3 செயல் தரும் கவலைகள். மனிதன் செயல்படாமல் இருக்கவே முடியாது. ஒரு அனுக்ஷணமும் நாம் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு அனுக்ஷணமும் நாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். நான் அமைதியாக தானே உட்கார்ந்துருக்கேன், நான் செயல்படலையேன்னு சொல்லாதீங்க. மனதால் நீங்கள் சில நேரம் செயல்படுகிறீர்கள். சரியா? சொல்லால், வாக்கால், செயலால் எந்த செயலும் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. ஆனால் அனைத்து செயல்களும் நம்மை பந்தப்படுத்துகின்றன, நமக்கு கவலைகளை கொடுக்கின்றன. எவ்வாறு கவலைகளை கொடுக்கின்றன? செயல் செய்தாலே உனக்கு வெற்றி தோல்வி என்கிற எதிர்பார்ப்பு உருவாகிறது. வெற்றி தோல்விகளுக்கு தகுந்தவாறு உனக்கு விருப்பு வெறுப்பு உருவாகி விடுகிறது. இதைத்தான் சம்சார பந்தம் என்று கூறுகிறோம். இந்த பந்தங்களிலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் அதற்கு ஆத்ம ஞானம் என்ன வழிமுறை கூறுகிறது. இதுவே 3வது ஞானமாகும். இந்த 3வது ஞானத்தை சுருக்கமாக எவ்வாறு கூறலாம் என்றால், செயல் தரும் கவலைகளிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு நம்மை காப்பாற்றுகிறது. இதுதான் அந்த 3வது விஷயம். சரி, அடுத்தபடியாக 4வதாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். 4வது விஷயம்னு பார்த்தாலே இந்த பணம் தரும் கவலைகள். பணம் பற்றாக்குறை என்கிற உணர்வை ஏற்படுத்தி ஏழைகளுக்கும் கவலை தருகிறது, நடுத்தர மக்களுக்கும் கவலை தருகிறது, பணக்காரர்களுக்கும் கவலை தருகிறது, மொத்தத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் கவலை தருகிறது. இந்தியர்களுக்கு மட்டுமா கவலை தருகிறது? வெளிநாட்டினருக்கும் கவலை தருகிறது. ஆக உலக மக்கள் அனைவருக்குமே பணம் கவலையை தந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படி கேட்கும்பொழுது, இந்த பகவத்கீதையை அலசி பார்த்து அந்த கேள்வியை நானே உருவாக்கி அந்த கேள்விக்கு ஒரு தீர்வையும் கண்டுபிடிச்சு அதை 4வது ஞானமாக கொடுத்திருக்கிறேன். இதற்கு பெயர் என்னன்னா, பணம் தரும் கவலைகளிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு நம்மை காக்கிறது. இதுதான் இந்த 4வது ஞானம். இதுவரை நாம் கவர் செய்த இதுவரை நாம் சிந்தித்த, அனுபவித்த 4 கவலைகளை மீண்டும் ஒரு முறை ரீகால் செய்துவிட்டு மேலும் 3 கவலைகளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் செல்லலாம். சரி,
இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு காப்பாற்றுகிறது? ஸோ அது ரெண்டாவதா? சரி, ஓகே. குற்ற உணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு காப்பாற்றுகிறது? இது நம்பர் 1. இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு நம்மை காப்பாற்றுகிறது? இது நம்பர் 2. செயல் தரும் கவலைகளிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு காப்பாற்றுகிறது? இது நம்பர் 3. அடுத்தபடியாக 4. என்னம்மா ஏதாவது சத்தம் வருது? ஆமாம். ஓகே. 4வதாக செயல் தரும் கவலைகளுக்கு அப்புறமா பணம் தரும் கவலைகள். சரிங்களா? இந்த பணம் தரும் கவலைகளிலிருந்து அந்த ஞானத்தை முழுமையாக பெற்றவன் பணம் இல்லையே, பணத்தினால் இவ்வளோ கவலை இருக்கிறதே, அவ்வளோ கவலை இருக்கிறதே, இந்த கவலையிலிருந்த எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபடுவான். இது பணம் தரும் கவலைகளிலிருந்து ஆத்ம ஞானம் நம்மை காப்பாற்றுவதற்கு எந்த தீர்வை தருகிறது? இது 4வது ஞானம். சரிங்களா? 5வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, லாஜிக்கலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க? கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஞானத்தை நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. காரணம் என்ன? அட போங்க ஐயா, நான் தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவலைன்னு லாரியாக கவலையை சுமக்கிறேனே. அதுலேயும் வேறு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அட இவங்களாவது அப்பப்போ கவலை சுமக்கிறாங்க, எனக்கு ஒரு மிக நீண்ட காலமாக பெருங்கவலைகள் என்னை வாட்டி வதக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு புறம் அடிக்கிற காற்று நின்றுட்டு மறுபுறம் அடிக்கும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் கவலைகள் நின்றபாடே இல்லை, என் திசையிலேயே கவலைகள் அடித்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சிலர் கவலைப்படுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று லாஜிக்கலாகவே நிரூபிக்கிறார்கள். அதை நிரூபித்த பின்பு, அந்த ப்ரூஃபை புரிந்து கொண்ட பின்பு, அந்த நிரூபணத்தை புரிந்து கொண்ட பின்பு, அந்த ஞானத்தை நாம் மனதில் நிலைநிறுத்தினோமே ஆனால் நமக்கு கவலைகள் மறைந்துவிடும். சரி, இது என்னன்னு கேட்டால், இது கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லை என்கிற மிகப்பெரிய ஞானம். சரி, அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஞானம் இருக்கிறது. அது என்ன ஞானம்னு கேட்டால், கவலைப்படுவது முட்டாள்தனம். நீங்கள் சொல்லுவீங்க, கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ரவிச்சந்திரன் ஐயா கவலைப்படுவது முட்டாள்தனம்னு சொல்கிறாரோ அப்படின்னு நினைப்பீங்க. இல்லவே இல்லை. கவலைப்படுவது உண்மையிலேயே முட்டாள்தனம்தான், அது புத்திசாலித்தனமே இல்லை என்பதை நான் 1, 2, 3 அல்ல, பல மெத்தடுகளில், பல முறைகளில், பல வேறு வழிகளில் நான் நிரூபிப்பேன். என்னென்ன? கவலைப்படுவது முட்டாள்தனம் என்று. ஸோ கவலைப்படுவது முட்டாள்தனம் என்பதும் ஒரு ஞானம். அந்த ஞானத்தையும் நாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இனி கவலைப்படுகின்ற வேலையை நாம் விட்டு விடுவோம். சரி, அதுக்கடுத்து, ஐயா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, வகுப்பு அட்டன் பண்ணும்போது மட்டும் கவலை இல்லாமல் இருக்குது. கிளாஸு முடிஞ்சிட்டு டெய்லி லைஃபுக்கு போனால் நீங்கள் சொன்ன மாதிரி இழப்புணர்ச்சி கவலை வந்துடுது, குற்ற உணர்ச்சி கவலை வந்துடுது, பணம் தரும் கவலைகள் வந்துடுது, செய்கிற செயல்கள் மூலம் கவலைகள் வந்துடுது, தொட்டதெல்லாம் தொடங்குது, ஊப்புவிக்க போனால் மழை பெய்யுது, தவிடுவிக்க போனால் காத்தடிக்குது. இந்த மாதிரி எனக்கு இந்த பிரபஞ்சம் எதிரெதிரான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கவலைகள் மூலம் என்னை துரத்தி கொண்டே இருக்கின்றது. நான் ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிக்கிட்டு இருக்கேன். இது தாங்காமல் பல பேர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். எனக்கும் பல தடவை தற்கொலை செய்து கொள்ளலாமா என்கிற எண்ணம் வருகின்ற அளவுக்கு கவலைகள் என்னை துரத்தி கொண்டிருக்கின்றனவே என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், கவலை உங்களுக்கு நிரந்தரமாக போக வேண்டுமானால் ஆத்ம ஞானம் மனதில் நிலை பெற வேண்டும். மீண்டும் கூறுகின்றேன், ஆத்ம ஞானம் மனதில் நிலை பெறாத காரணத்தினால்தான் உங்களுக்கு கவலை, வெளியே போனால் கவலை வருது. ஏன்னா இங்கே இருக்கும்போது மட்டும் எப்படி கவலை தீருது? ஏனென்றால் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் ஆத்ம ஞானத்தை சுவைத்து கொண்டே இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? எப்படி கவலை என்பதே ஒரு அறிவு பசின்னு நான் இந்த பதிவினுடைய, இந்த வாட்ஸ்அப் குரூப்பினுடைய தலைப்பே அதுதான். என்னது? கவலை என்பதே ஒரு அறிவு பசிங்க.
அறிவு பசி அதாவது அறிவுக்கு ஒரு அறியாமை ஏற்பட்டு நமக்கு ஒரு பசியை தூண்டுகிறது, ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. இந்த ஞானம்ங்கிற உணவை நாம் உண்டால் மட்டுமே நமக்கு அந்த அறிவு பசி நீங்கும். எனவே ஞானம் என்பது வெளிச்சத்துக்கு சமம் என்று சொல்வார்கள். இந்த கவலை என்பது அறியாமையினால் தான் ஏற்படுகிறது. அந்த அறியாமை என்பதே இக்னோரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த அறியாமை என்பதே ஒரு இருட்டுக்கு உதாரணமாக சொல்வார்கள். நீங்களே சொல்லுங்க, வெளிச்சம் வந்தால் அங்கே இருட்டுக்கு என்ன வேலை இருக்கிறது? இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இருட்டு இருக்கிறது. இருட்டு இருக்கிறதா? இங்கே பாருங்கள், வெளிச்சம் வந்த உடனேயே அங்கே இருள் ஓடி ஒளிந்து விடுகிறது. சரியா? அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், இருட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்கிறோம். இதை போலவே அறியாமை என்கிற இக்னரன்ஸ் என்கிற அறியாமை என்கிற இருட்டை நீக்க வேண்டுமானால் ஞானம் என்கிற வெளிச்சத்தை தேட வேண்டும். சரி, ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், குருமார்களிடமிருந்து ஞானம் கிடைக்கும். இந்த குருமார்கள் கொடுக்கும் ஞானத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத் தொடங்கினால் உனக்கு அறியாமைகள் விலகிவிடும். அறியாமைகள் விலக 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 உங்களுக்கு கவலைகள் குறைந்து கொண்டே வருவதை உணர்வீர்கள். இவ்வாறு கவலைகள் குறைந்து கொண்டே இருப்பதை உணரும் பொழுது ஒரு கட்டத்தில் கவலைகளே இல்லாத நிலைமை ஏற்பட்டுவிடும். சரிங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் யாரை கண்டும் பொறாமைப்பட மாட்டீங்க, யாரை கண்டும் வைத்தெரிச்சல் பட மாட்டீங்க, யாரையும் துன்புறுத்த மனம் வராது. எல்லாமே முழுக்க முழுக்க இரக்க குணம் வந்து உங்கள் மனதில் குடிகொண்டு விடும். நீங்கள் உங்களை நீங்களும் தண்டிக்காதவர்களாக மாறுவீர்கள். ஏன்? கோபம் என்கிற உணர்வு உங்களை நீங்களே தண்டித்து கொள்ளும் ஒரு உணர்வு. கவலை என்கிற உணர்வு உங்களை நீங்களே தண்டித்து கொள்ளும் உணர்வு. வெறுப்பு என்பது கூட உங்களை நீங்களே தண்டித்து கொள்ளும் ஒரு உணர்வு. ஆக கவலை, பயம், வெறுப்பு, கோபம் போன்ற துர்குணங்கள் யாவும் உங்கள் மனதே தண்டிப்பது ஆகும். உங்கள் மனமே தண்டிப்பது ஆகும். இந்த நிலை ஏற்படக்கூடாது என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இக்னரன்ஸ் என்கிற அறியாமையை விரட்டுவதற்கு ஞானம் என்கிற உணவை உட்கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை தான் தினம் தினம் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆத்ம ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதன் மூலம் மனிதன் சந்தோஷமாக வாழலாம். மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கே பிறந்திருக்கிறான். அதுலேயும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் என்னிடம் டைரெக்டாகவே குறை சொல்லிட்டாங்க. என்ன குறை சொன்னாங்கன்னு கேட்டால், ஐயா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கவலை 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 கவலை, எப்போ பார்த்தாலும் நீங்கள் கவலையை பற்றியே பேசுகிறீங்க ஐயா அப்படிங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், கவலை பற்றி மட்டும் ஏன் பேசுகிறேங்கிறதுக்கு காரணத்தை சொல்கிறேன், கவனிங்க. இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம் இவ்வாறு மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருந்தால் அதுதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். இதில் துன்பங்களை எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு மீதியை படித்து பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் 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 இன்பம். இதுபோலவே கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால் துன்பம் என்பதே உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில். எவ்விதமான துன்பமும் நீ அனுபவிக்காவிட்டால் நீ எப்படி இருக்கிறேன்னு பொருள். இந்த புன்சிரிப்போடு நீ ஆனந்தமாக வாழலாம். இந்த புன்சிரிப்போடு நீங்கள் ஆனந்தமாக வாழலாம். அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கவலையற்ற நிலையைத்தான் நான் எப்படி சொல்கிறேன்? தன்னுள் தானே ஆனந்தமாக வாழ்தல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தேவேந்திரன் ஐயா அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னாருன்னு கேட்டால், சத்சித் ஆனந்தம் அதனுடைய விளக்கத்தை சொன்னார். மிக அருமையான விளக்கம், சரியாக பொருத்தமான நல்ல விளக்கத்தை சரியாக சொன்னார். சத்து என்றால் இருத்தல். இருத்தல் என்றால் என்ன? எப்போதும் இருத்தல், அதைத்தான் இருத்தல் என்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஹெட்ஃபோன் இப்பொழுது இருக்கிறது, நாளை இல்லாமல் போகலாம். இந்த சட்டை இப்போது இருக்கலாம், 5 வருடம் கழித்து இந்த சட்டை என்னை விட்டு பிரிந்திருக்கலாம். கொடுக்கப்படுபவை யாவும் பறிக்கப்படுவதற்காகவே என்று நான் அனித்தியங்களை பற்றிய ஞானங்களை குறிப்பிடும்பொழுது சொல்லியிருக்கிறேன்.
எனவே இதையெல்லாம் சகஜம்தான் வாழ்க்கையில். இந்த உடலும் கண்ணும் காதும் மூக்கும் கூட இறைவனால் கொடுக்கப்பட்டது. எனவே தான் அத்தனை பொருட்களையும் நாம் இங்கேயே விட்டு செல்ல வேண்டும். புரியுதுங்களா? ரைட்டு. இத்தனையும் நம்ம விட்டுட்டு செல்லணும். எனவே என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், சத்து என்றால் இருத்தல், நிலையாக எப்பொழுதும் இருத்தல். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு முச்சந்தியில் போய் நின்று எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் எல்லா திசையிலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போது மக்கள், சைக்கிள், காரு, அப்புறம் எலக்ட்ரிக் போஸ்ட்டு, அப்புறம் தள்ளுவண்டி அப்படின்னு பல பொருட்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அவ்வகை அனைத்து பொருட்களும் அனித்தியங்களே. ஏன்னா ஒரு நாள் தோன்றியது இன்னொரு நாள் இருக்காது. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இது வீடியோ எடுக்கப்பட்டதுன்னு ஒரு பிரபலமான ஒரு இடத்த வீடியோ எடுத்திருப்பாங்க. அது இப்போ பார்ப்பாங்க. இப்போ பார்க்கும்போது 1-2 பில்டிங்கை தவிர மற்றது எல்லாமே மறைந்து போயிருக்கும், அழிந்து போயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும். உண்மைதானே? இப்போவாது புரியுதுங்களா? அனித்தியங்கள் ஒரு காலத்தில் பிறந்து ஒரு காலத்தில் மறையக்கூடிய வஸ்துக்கள் என்று. இவை யாவும் அனித்தியங்கள் என்று கூறப்படுகின்றன. அனைத்து அனித்தியங்களுக்கும் எதிர்ப்பதம் என்னன்னா, ஒன்றே ஒன்றுதான், அது ஆத்மா மட்டுமே. அது என்றும் நிலையாக இருத்தல். அப்புறம் தேவேந்திரன் ஐயா என்ன சொன்னார்? இந்த நிலையாக இருத்தலை சிந்திக்க வேண்டுமாம். சத்துக்கு அப்புறமா என்னன்னா சித்து என்றால் சிந்தித்தல். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் சித்தர்கள். சித்தர்கள் எப்போவுமே சிந்தித்த நிலையிலேயே இருப்பாங்க. அதனால் அந்த சிந்தனையிலேயே இருக்கிறதுனால சாத்வீக எண்ணங்களையே சிந்தித்து கொண்டிருப்பதால் அவர்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தன்னுள் தானே ஆனந்தமாக இருக்கிறார்கள். சரிங்களா? சரி. சித்து என்றால் சிந்தித்தல். அப்போ எதை சிந்திக்கணுமா? நிலையாக இருத்தல் என்று சொல்லப்படுவது எதுவோ அதையே சிந்திக்க வேண்டும். சத்தியமூர்த்தி ஐயா சொன்னார். சத்தியமூர்த்தி ஐயா என்ன சொன்னார்? சத்தை பற்றி பேசிவிட்டு போனவனார். என்ன சொன்னார்? எந்த ஒரு ஞானம் நீ பெற்றால் அதைவிட பெரியது வேறு எந்த ஞானத்தை நீ பெற்றாலும் உனக்கு மனம் நிறைவடையாது. அதைவிட வேறு எந்த ஞானத்தையும் நீ பெற வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆக அவ்வளவு உயர்ந்தது தான் ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும்? அதுதான் ஆனந்தம். இந்த இடத்துல ஆனந்தம்னா என்ன அர்த்தம்னா, நிலையான ஆனந்தம். நிலையான ஆனந்தம்னா என்ன அர்த்தம்? இடைவெளி இல்லாத தொடர்ச்சியான ஆனந்தம். அதற்கு பெயர்தான் பேரானந்தம். பேரானந்தம். எப்பொழுது நான் ஆத்ம ஞானத்தை பெற்றோனோ அந்த நொடி முதல் நான் உடலை விடுகின்ற காலம் வரை ஆனந்தமாகவே இருந்து கொண்டிருப்பேன். கவலை என்பது என்னை அணுகாது. இதுதான் சச்சித்தானந்தம். எப்பொழுது நிலையாக இருத்தலை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவன் பேரானந்தமாக வாழ்வான். இதுதான் சத்தியானந்தம். இந்த சொல்லினுடைய பொருளாகும். சரிங்களா? இந்த நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை அடையிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 விதமான கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும். நம்ம 7 விதமான கவலைகளிலிருந்து விடுபடுவது பற்றி சிந்திக்க தொடங்குவோம். முதல்ல அந்த 7 தலைப்புகளையும் 2-3 வாட்டி சொல்லிட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாகிடும். சரி, அது எப்படி? குற்ற உணர்ச்சி, அதான் முதல் தலைப்பு. குற்ற உணர்ச்சி தரும் கவலை. உடனே அந்த குற்றங்கிற வார்த்தையை தூக்கி போட்டு இழப்பு போட்டுருங்க. குற்ற உணர்ச்சி தரும் கவலை, இழப்புணர்ச்சி தரும் கவலை. எல்லாம் ஒரு தடவை மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கங்க. குற்ற உணர்ச்சி தரும் கவலை, இழப்புணர்ச்சி தரும் கவலை. குற்ற உணர்ச்சி தரும் கவலை, இழப்புணர்ச்சி தரும் கவலை. 2 கவலை. அடுத்து செயல் தரும் கவலை, பணம் தரும் கவலை. மீண்டும் கூறுகிறேன், செயல் தரும் கவலை, பணம் தரும் கவலை. செயல் தரும் கவலை, பணம் தரும் கவலை. இப்போ இந்த 4 கவலைகளையும் ரீகால் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், குற்ற உணர்ச்சி தரும் கவலை, இழப்புணர்ச்சி தரும் கவலை, செயல் தரும் கவலை, பணம் தரும் கவலை ஆகிய 4 கவலைகள். இந்த 4 கவலைகளுக்கு அடுத்து இன்னும் 3 இருக்கிறது. அதுதான் என்னன்னு கேட்டால், 1 கவலை என்பதே இல்லை. அதுக்கு அடுத்தது கவலைப்படுவது முட்டாள்தனம். அதற்கு அடுத்தது ஆத்ம ஞான
பயிற்சி யோகம். அந்த பயிற்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அதை ஞான யோக பயிற்சி என்கிற தலைப்பில் நான் கொடுத்திருக்கிறேன். ஞான யோக பயிற்சி. இந்த ஞான யோக பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம்தான் யாராவது ஒருவரை நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஞான யோக பயிற்சி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க செய்வேன். அந்த ஞான யோக பயிற்சியை நீங்கள் பெறும்பொழுது நீங்கள் அதை சைக்கிளிக் ஆர்டரில் ஒவ்வொருவராக பயன்படுத்தும் பொழுது எல்லோருக்குமே அது நினைக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் லீடராக இருந்து அந்த ஞான யோக பயிற்சியை கொடுக்க வேண்டும். அடுத்த நாள் வேறு ஒருத்தர் அந்த ஞானங்களை பயிற்சி செய்து அதை ஒருவர் கொடுக்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே வரும். ஆக எல்லோருக்குமே அந்த ஆத்ம ஞான யோக பயிற்சியை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தை பகிர்ந்தளிக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறேன். சரி, இது கடைசியாக இந்த ஞானம் நிலை பெற்று விட்டால் இந்த தலைப்பின் கீழே ஒரு 50 ஞானங்கள் கொடுப்பேன். அந்த 50 ஞானங்களையும் திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனதில் அந்த நினைவாகவே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு உலகில் உள்ள பொருட்களையும் உறவுகளையும் காணும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பார்வை ஞானப்பார்வை என்று அழைக்கப்படுகிறது. ஞானப்பார்வை மூலம் நாம் பொருட்களையும் உறவுகளையும் கவனிக்க தொடங்குவோம். அந்த மாதிரி நம்ம அவற்றை கவனிக்க தொடங்கும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான கவலை, பயம், வெறுப்பு, கோபம் போன்ற துர்குணங்கள் ஏதுமின்றி நம்முள் நாமே ஆனந்தமாக இருக்கின்ற நிலைமை நீடிக்கும் அல்லது நிலைக்கும் என்று சொல்லலாம். சரிங்களா? இவ்வகையில் 7 வளையங்களாக பகவத்கீதை நான் உருவமைத்து தந்திருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லலைங்க. இந்த 7 ஞானங்களிலிருந்து 7 கவலைகள் 7 விதங்களில் உள்ள கவலைகளை பற்றி ஆத்ம ஞானம் எவ்வாறு நமக்கு தீர்வு கொடுக்கிறது என்பதை பற்றி இதுவரை நான் வலைதளங்களில் எங்கு தேடியும் யாரும் சொல்ல காணோம். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விலை மதிக்க முடியாத உயர்ந்த ஒரு ஞானம். எனவே இந்த ஞானத்தை பெறுபவர்கள் நிச்சயமாக குருவையும் ஞானத்தையும் உயர்ந்த நிலையில் நினைத்து தலைவணங்கி அதை சரணாகதி நிலையோடு கற்றுக்கொண்டு அதனுடைய பலனை அடைந்து நாம் ஞானியாக வாழ்ந்துவிட வேண்டும். நாம் உடலை விடுவதற்கு ஒரு நாள் முன்னாடியாவது நம்ம இந்த ஞானத்தில் நிலைத்து விட்டோமேயானால் நமக்கு பிறவிகள் தொடராத நிலை ஏற்பட்டுவிடும். மீண்டும் பிறவாத நிலை ஏற்பட்டுவிடும். வெறுமன பக்தி மட்டும் இருந்தால் போராதுங்க. வெறுமன ஞானம் தானம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் போராதுங்க. வெறுமன புண்ணியங்கள் மட்டும் செய்து கொண்டிருந்தால் கூட பிறவி நீங்காதுங்க. ஏன்னா புண்ணியங்கள் சேர்த்தா அந்த புண்ணியத்தை தீர்ப்பதற்காக நல்ல குடும்பத்தில் நீ பிறக்க வேண்டியது வரும். அதுக்கப்புறம் அங்கே போய் சும்மா இருப்பியா? நல்ல குடும்பத்தில் பிறந்ததுக்கப்புறமும் நீ நல்லவனாக இருக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சப்போஸ் நீ மேலும் நல்லவனாக இருந்தால் மேலும் புண்ணியங்கள் சேரும். அப்போ அந்த புண்ணியத்தை தீர்க்க மேலும் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறப்ப. அப்படி பிறந்து கொண்டே தான் இருப்ப நீ. அதே மாதிரி பாவம் செஞ்சவனும் பாவத்தை தீர்க்க பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றான். இது மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிறவி சங்கிலியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதே சமயத்தில் நம்ம பிறவா வரத்தையும் பெற வேண்டும். அதே சமயத்தில் நமது ஆத்மா பரமனின் ஆத்மாவோடு கலந்து விட வேண்டும். எல்லாமே ஒன்றுதானுங்க. எல்லாமே ஒன்றுதானுங்க. ஆக இந்த நிலையை அடைவதற்காகத்தான் நாம் இத்தனை முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்பொழுது 34 நிமிடங்கள் ஆகியுள்ளன. நாம் முதல் தலைப்பை பற்றி பேசத் தொடங்குவோம். அதே தலைப்பை 2வது வகுப்பிலும் நம்ம கவர் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு காலையில் 11 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்சில் ஒரு முடிவு எடுத்தேன். அந்த பேட்சில் எடுத்த முடிவை இந்த பேட்ச் 8:30 மணி பேட்சுக்கும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டால், 1 மணி நேரம் தினமும் 1 மணி நேரம் என்னால் பேச முடிவதில்லை. என் உடல் எனக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இந்த உயர்ந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதில் எனக்கு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஏன்னா அந்த தடையெல்லாம் முயற்சியின் மூலம் நான்
அதை முறியடிக்க தொடங்கி, அதனால் என்னுடைய முயற்சியின் மூலம்தான் முறியடித்து உங்களுக்கு வகுப்பெடுக்க வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னால் 1 மணி நேரம் எடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக்கொண்டு தினமும் 45 மினிட்ஸ் எடுப்பதாக உத்தேசித்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் என்னோடு கோஆப்ரேட் பண்ணுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அவங்களுக்கும் 45 மினிட்ஸ் தான், இவங்களுக்கும் 45 மினிட்ஸ் தான். இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இதில் யாருக்கெல்லாம் விருப்பம் அதிகமாக இருக்கிறதோ அவங்க அந்த வகுப்புக்கும் வரலாம். அந்த பேட்சில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பேட்சிலையும் வந்து கலந்து கொள்ளலாம். அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் 2 முக்கால் மணி நேரம் வகுப்புகளை அட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பண்ணி உங்கள் ஞானத்தை திசை திருப்புங்க. உங்கள் மனதை திசை திருப்புங்க. ஞானத்தின் பக்கம் திசை திருப்புங்க. ஞானத்தை அடைவதில் திசை திருப்புங்க. சரிங்க. இப்போ நாம் குற்ற உணர்ச்சி தரும் கவலையை பற்றி, அதிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு நம்மை காப்பாற்றுகிறது என்பதை நாம் காண இருக்கிறோம். சரி, இப்போது குற்ற உணர்ச்சியிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு, அப்போ குற்ற உணர்ச்சியிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு நம்மை காப்பாற்றுகிறது என்பதை காணுவதற்கு முன்பாக எதெல்லாம் குற்ற உணர்ச்சி தரும் கவலை என்பதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போது குற்ற உணர்ச்சி தரும் கவலை என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எது நமக்கு தேவைன்னு கேட்டால் உடைமைகள் பற்றிய அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஐயா, உடைமைகள் என்றால் என்ன? அது தெரிஞ்சாதான் நம்ம குற்ற உணர்ச்சின்னா நான் தெரியும். சரி, உடைமைகள் என்றால் என்ன? இது என்னுடைய சட்டை, இது என்னுடைய வாட்சி, இது என்னுடைய கை, இது என்னுடைய கண், இது என்னுடைய உடல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இவர் என்னுடைய பிள்ளை, இவர் என்னுடைய மகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை சொன்னாலும் சரி, என்னுடையது என்கிற உணர்வை தருகின்ற பொருட்கள் அத்தனையும் உடைமைகள் என்று சொல்லப்படுகின்றன. 2வது வகையான ஒரு உடைமைகளும் உள்ளது. அது என்னன்னு கேட்டால், 700 கோடி உலக மக்கள் இருந்தாலும் அதில் என் குடும்பத்தினர், என் உறவினர், என் நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு வேண்டியவர்கள் என்று நான் பிரித்து பார்க்கும்பொழுது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று 2 பிரிவினையாக பிரிந்திடலாம். இருப்பினும் அவர்கள் யாவும் எனக்கு வேண்டியவர்கள், எனக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லும்பொழுது அங்கேயும் என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மனைவி இப்படி சொல்லும்பொழுது இதிலேயும் ஒரு பற்றுதல் உருவாகி இதுவும் உடைமைகளாகிறது. இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் எல்லோருமே என்னுடைய சீடர்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் இது மெய்ஞானம்ங்கிறதுனால இதெல்லாம் அது சாத்வீக குணத்தில் போயிடும். அதனால் இது பெரிய குறையாக தெரியாது. ஆனால் மற்றபடி என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய பங்களா இது எல்லாமே உனக்கு கவலையை தான் தருகின்றது. எனவே உடைமைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடையது என்கிற உணர்வை தருகின்ற பொருட்களும் உறவுகளும் அனைத்தும் உடைமைகள் என்ற வரியில் கொண்டு வரலாம், உடைமைகள் என்று சொல்லலாம். சரி, இந்த உடைமைகளை நீ இழக்கும் பொழுது உன் மனதுக்கு கவலை ஏற்படுகிறது. முதல்ல வெறுப்புணர்வு உருவாகிறது, அதுவே கவலையாக மாறுகிறது. ஒன்றும் இல்லை, இந்த செல்ஃபோன் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆனாலும் இந்த மொபைல் ஃபோன் எனக்கு சிறப்பான பயனை தந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்ததில்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் இந்த செல்ஃபோன் மேலே ஒரு பற்றுதல் வைத்து விடுகிறேன். என்ன விதமான பற்றுதல் வைத்துக்கிறேன்? இந்த மொபைல் யாருதுன்னு கேளுங்க, உடனே அது என்னுடையது என்ற சொல்லால் குறிப்பிடுவேன். அப்போ பாருங்கள், இப்போ இந்த செல்ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா உடனே எனக்கு ஒரு கவலை வந்துடுங்க. ஏன்னு கேட்டால் 1 வருஷம் நல்லா உழைச்ச பொருளாச்சு, இது இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்? ரைட்டா? இதெல்லாம் இழப்புணர்ச்சி தரும் கவலை. குற்ற உணர்ச்சி தரும் கவலைக்கு வருவோம் நம்ம. குற்ற உணர்ச்சி தரும் கவலை என்னன்னா, சரி, நான் இழப்புணர்ச்சி தரும் கவலையை ஆரம்பிச்சிட்டேன், அதனால் இழப்புணர்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் குற்ற உணர்ச்சிக்கு வர்றேன். சரியா? சரி,
உடைமைகளை இழக்கும் பொழுது ஏற்படும் உணர்வு இழப்புணர்ச்சி தரும் கவலை எனப்படுகிறது. சரி, உடைமைகளை இழந்தால் இந்த பேனாவை தொலைச்சிட்டா, இந்த சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா, சரியா, என்னுடைய கண் பார்வை போயிடுச்சுன்னா, என் காதில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக காது கேட்காம போயிடுச்சுன்னா, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா என்னுடைய உடைமைகளை, என்னுடைய கருவிகளை நான் இழந்து கொண்டே வருகின்றேன். அப்பொழுது இழப்புணர்ச்சியினால் எனக்கு கவலைகள் உருவாகிறது. இவ்விதமான கவலைகளிலிருந்து ஒருவன் எவ்வாறு விடுதலை பெறலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, அப்போது முதல்ல உடைமைகள் என்றால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ஆனால் ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் குடும்பத்தினர், என் ஊர் மக்கள் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவங்க உலக மக்கள் யாவரும் மனிதர்கள், என்னை போன்ற மனிதர்கள், நான் எந்த ஜீவனாக பிறந்திருக்கிறேனோ அந்த ஜீவனில் பிறவி எடுத்தவர்கள் அப்படிங்கிற வகையில் அவங்கெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உலக மக்கள் அனைவர் மீதும் பற்று கொண்டால் அது சாத்வீக பற்று எனப்படுகிறது. என் மனைவி மீது மட்டும், என் குழந்தை மீது மட்டும் பற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் கவலை வருது. இழப்புணர்ச்சி தரும் கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் எவ்வாறு காப்பாற்றுகிறது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இழப்புணர்ச்சி தரும் கவலை என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். இழப்புணர்ச்சி தரும் கவலை என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். சரி, இந்த வகுப்புக்கான நேரம் முடிகிற நிலையில் இருக்கிறதுனால இதை தெளிவாகவே அடுத்த வகுப்பில் பார்த்துருவோம். சரியா? இருந்தாலும் ஒரே வரியில் சொல்லிடுறேன். நமது உடைமைகளை இழக்கும் பொழுது ஏற்படுகின்ற கவலை இழப்புணர்ச்சி தரும் கவலை. இந்த மாதிரியாக இந்த வகையில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் ஆத்ம ஞானம் அழகாக உங்களை தீர்த்து வைக்கிறது, உங்களை காப்பாற்றி விடுகிறது. அதைத்தான் நாம் நாளை தொடர இருக்கிறோம். சரி, இப்பொழுது ஒவ்வொருத்தராக சந்தேகம் இருப்பவர்கள் மட்டும் மைக் ஆன் பண்ணி சந்தேகங்கள் கேட்கலாம். Anybody having any doubt? கேளுங்க. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சரி. அது முடியும் மேடம், கண்டிப்பாக முடியும். குற்ற உணர்ச்சி சொல்லிட்டு தான் நான் இழப்புணர்ச்சி சொல்லலான்னு திட்டமிட்டிருந்தேன். ஏன்னா அந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஆனால் நான் பேசும்போது என்ன அறியாமல் இழப்புணர்ச்சியை பற்றி பேசிட்டேன். அதனால் இழப்புணர்ச்சினால் உடைமைகளை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு அது கூட முழுசாகவே ஆரம்பிக்கல, ஒரு 25 இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேன். நாளைக்கு இழப்புணர்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சிக்கு வருவேன். படிப்படியாக பார்ப்போம். சரிங்களா? எல்லாமே தெளிவாக சொன்னேன். உங்களுக்கு அந்த உணர்ச்சி, அந்த வகையான கவலையினால் நீங்கள் ஒரு வேளை பாதிக்கப்பட்டு அதுக்கு தீர்வு உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுறேன், உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, வேறு யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? சொல்லுங்கள் மேடம். இல்லை, இழப்புணர்ச்சியை முடிச்சுட்டு திருப்பி குற்ற உணர்ச்சிக்கு வரேன் நான். சரிங்களா? ஒன்றும் தப்பு. உங்கள் பேர் சொல்லுங்கள். வினிதா. குரல் புதுசாக இருக்கேன்னு கொஞ்சம் பார்த்தேன். நீங்கள் எங்கிட்ட இது வரைக்கும் பேசுனது இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இருந்தாலும் உங்களை நான் வெகு விரைவில் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன். சரிங்களா? நல்லது. மற்றபடி லக்ஷ்மணன் ஐயா, அப்புறம் சித்திரை அரசன், தேவேந்திரன் ஐயா, அப்புறம் நிர்மலா துரைசாமி, அப்புறமா ரிட்டர்ன் டு த பெவிலியன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சத்தியமூர்த்தி ஐயா, எல்லாரும் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாமா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா, எல்லோருக்கும் நன்றி. நான் எடுத்த வகுப்பு எனக்கு ஆனந்தத்தை தருவதால், எனக்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தருவதால் நான் கரவோசை எழுப்ப தயாராக இருக்கிறேன். நீங்களும் உங்கள் வகுப்பில், இந்த வகுப்பில் பலனடைந்தது உண்மையாக இருந்தால் நீங்களும் என்னோடு சேர்ந்து கரவொலி எழுப்பி வகுப்பினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை தொடருவோம். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ. நன்றி.